அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டிஎன்இஏ 2024ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சென்னை டிஸ்ட்ரிக்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு 10 காலேஜ் நான் வந்து சொல்ல போறேன். இதை நீங்க வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த காலேஜஸ்லாம் சேர்றதுக்கு முன்னாடி நான் எப்பவும் கொடுக்குற ஃபியூ அட்வைசஸ் நான் வந்து கொடுப்பேன். லைக் ஒவ்வொரு காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்க உங்க காலேஜ்க்கும் உங்க வீட்டுக்கும் உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் காலேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, ஸோ அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிளேஸ்மெண்ட், ஸோ பிளேஸ்மெண்ட் வச்சு தான் எல்லாருமே பார்ப்பீங்க. அதையும் தாண்டி நீங்கள் இதையுமே பார்க்கணுன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ பிரெய்னர் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் தான் இருக்குது. கிண்டியில் இருக்குது இந்த சிஇஜி கேம்பஸ். இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். இந்த எம்ஐடி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு குரோம்பேட்டில் வந்து வரும். இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? ஸோ நான் காலேஜோட ஃபுல் அட்ரஸுமே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ். ஸோ எஸ்எஸ்என் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோட் 1315. ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ்எனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நம்ம எஸ்எஸ்என் சொல்லியே நம்ம பழகிட்டோம். ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த ஸ்லைட் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இப்போ ஒரு காலேஜ் சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்இஏ முடிஞ்சு. ஸோ உங்களுடைய காலேஜ்ல பாத்தீங்கன்னா 8 செமஸ்டர் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வீடியோ இருக்குது. நீங்க எனி டிபார்ட்மெண்ட் எடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும். ஸோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஐடி கம்பெனிக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜாவா வந்து கத்துக்கணும், பைத்தான்லாம் கத்துக்கணும். ஏன்னா அந்த ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகிறதுன்னு சொல்லியே நம்ம ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கோம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன்டர்வியூஸ்லாம் அதிகமாக கேட்கறது. நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் நீங்களே சொந்தமாக டெவலப் பண்ணால் அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வெறும் டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 நின்று விடாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட ஒரு 4 வருஷம் பயணிக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் கான்குரெக்டரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ். அதே என்ன சார் இங்கே ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏசிடி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் தான் இருக்கும். ஃபேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்காது. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு பர்சியூ தட் கைண்ட் ஆஃப் கோர்சஸ் யூ கேன் ஆப்ட் திஸ் காலேஜ். ஓகேவா? இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 2. ஸோ சேம் கிண்டியில் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஐடி சென்னை. ஸோ இந்த சிஐடி சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்குது, குன்றத்தூர். ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1399. ஸோ கோயம்புத்தூர்லுமே ஒரு காலேஜ் இருக்குது சிஐடி, அது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஜென்ரலாக சிஐடின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் கவுன்சிலிங் கோடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்விசிஇ காலேஜ். ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1219. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்இசி காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் தான் வரும். ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1211. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே காலேஜ். ஸோ ஆர்எம்கே காலேஜ் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் இருக்குது. ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1113. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லயோலா ஐக்கம். ஸோ இந்த லயோலா ஐக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1450. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி காலேஜ். ஸோ இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் இருக்குது. இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1304. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் 1419. ஸோ இப்போ நான் சொல்றதுக்குலாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? யா, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் சென்னை ரீஜியனில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.